நாங்கள் தேவன் மட்டில் அன்பு செலுத்துவதும் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதும் ஒன்றோடு ஒன்று தொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் ஆரம்பித்தோம். Love for God, Elohim, and obedience to His commandments connected to each other. வலது கையும் இடது கையுமாய். It's a chain, it's locked up. அவர்களே அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவன் பொய்யன், அவரிடத்திலே உண்மை இல்லை. 1 யோவான் 2:4 வெளிச்சம் கிடைச்சவர்கள் ஆச்சரியப்பட வேண்டும். எப்படி இது கட்டளை இல்லாமல் ஜீவிக்கலாம்? விதிகள், ஒழுங்குகள், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எவ்விதமாக நாங்கள் இருள் மூடிக்கொண்டிருக்கிற இந்த பூமியிலே, சாபம் நிறைந்த இந்த பூமியிலே நாங்கள் நாளந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு அவருடைய வெளிச்சமாகிய வார்த்தையிலே நடக்கிறதுக்கு எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தேவை. எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, முழுவதுக்கும். What about all the instructions are taken away for a pilot who is flying? Both of them, the captain and the co-pilot, அவர்களுக்கு எந்த நேரமும் warnings and instructions அங்கே கொடுத்து கொண்டிருப்பார்கள். Before the flight takes off, they have to be in the cockpit where they have, they go and check down all the meters and take down and everything is okay. ஆனா கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ மதம்ங்கிறது இப்பொழுது அப்படியே வந்திருக்கிறது பாருங்க. சரியான ஆச்சரியப்பட வேண்டிய காரியம். இந்த பிசாசம் படியாங்க விதிகள் இல்லை, ஆலோசனை இல்லை, ஒழுங்குகள் இல்லை, கட்டளைகள் இல்லை, பிரமாணங்கள் இல்லை, உண்மை இல்லை, வழிகள் இல்லை. எப்படி ஜீவிப்பது? கட்டளைகளின் காலம் முடிந்தது. நாங்கள் கிருபையின் கீழே இருக்கிறோம் என்று பெரும்பாலான அமெரிக்க ஊழியர்கள், கனேடியன் ஊழியர்கள், I'm talking about the English teachers and also in Britain and Australia, okay, books ஆக வெளியிட்டவர்கள். We are in the grace. அதுக்கு டிபேட் நடக்குது யூடியூப்ல. Grace doesn't give us license to sin. கிருபையோ தயவோ எந்த மனுஷனுக்கும் பாவம் செய்வதற்கு லைசன்ஸ் கொடுக்கிறது அல்ல. பிள்ளைகள் இது வடிவ பிள்ளைகள். நேற்றுக்கு நான் சொன்னேன், அவர்களே அன்பு கூர்ந்து கீழ்ப்படுகிறவர்களுக்கு இந்த சந்தோஷம் பெருகி கொண்டு போய் நிறைவாகும். முதலாவது கிளாஸை பார், அதுக்கு பிறகு அந்த கீழ்ப்படிய தண்ணீர் ஊற்றுகிறதை வார்த்தை என்று எடுத்துக்கொள்ளு. தண்ணீர், வார்த்தை தண்ணீர் கொப்பாகி இருக்கிறது. And then it gets filled and filled and filled. தேவ பிரசன்னத்தால் நிரம்பி இருப்பது, அவரது வார்த்தையினால் நிரம்பி இருப்பது. ஆனால் ஒன்று,
அவருக்கு கீழ்ப்படிய வேணும். யாராவது கட்டளையின் காலம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னால் நீ அவருக்கு சொல்ல வேண்டியது அல்ல, அவருக்கு நல்லது. ஒருத்தன் இறைவனை வந்து உன் பணத்தை எல்லாம் திருடி உன்னுடைய மனைவியை பாலியலில் கடுத்து she got raped. உன் பிள்ளை ஒரு ஆளை கொலை செய்து அவன் ஓடி போய் ஒளிந்து போனான். அந்த இடத்துல கட்டளைகள் இல்லை. What are you going to do? இன்றைக்கு அமெரிக்காவில் குறிப்பாக there is one person called Creflo. He says, I heard it, even the 10 commandments are done away with. விளங்குகிறது. 10 கட்டளைகளும் எடுபட்டாயிட்டுதான். He is known by most of the worldly Christian all over the world. Very popular. 10 கட்டளைகள் எடுபட்டாயிட்டுதான். நான் இப்ப சொன்ன உதாரணம் அவருடைய குடும்பத்துக்கு நடந்தால், அவர் இரவிலே ஒருவன் வந்து அவர் வீட்டை திருடி மனைவியை கெடுத்து பிள்ளை ஒன்றை கொலை செய்து அவனோடி மறைந்தால் சொல்லுவாயா கட்டளைகள் தேவையில்லை என்று? What a deception Christianity is getting into. Now, I am no way against this man, this black preacher who says the 10 commandments are done away with. பேய்க்க விருப்பம் இல்லாத அமெரிக்காவிலே அந்த மணிவன் அந்த இதை போட்டு வைக்க கான்கிரீட்ல ஒருவன் சொல்லி காரை கொண்டே அடி என்று போலீஸ்காரங்க. இதெல்லாம் நான் சொல்வது உண்மையா என்பதை கவனிக்க நீ கூகுளுக்கு போய் ஆராய்ந்து பார். When policeman asked him, why did you do that? The devil told me to. பிசாசு சொன்னது அதை இடித்து போடும்படிக்கு. மறுபடியும் அதை இறை பண்ணி வைத்தார்கள். 2ஆம் தடவையும் அதை போய் அடிச்சு உடைச்சான். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பலர் வஞ்சிப்பினாலே, சுத்த வஞ்சிப்பு, கட்டளைகள் ஒன்றுமே இல்லை என்று சொல்லிக்கொண்டு, right, I am speaking to the Sri Lankans and you others who are wherever you are, America, Canada, Switzerland or France, wherever you are, or Dubai, try and break the rules. கட்டளைகள் ஒன்றுமே இல்லை. So why are we free? You know what's going to happen? You will end up in jail or you will be killed, sentenced to gallows. தூக்கு. அதுவே அந்த அதிகாரமும் கட்டளைகளும் எங்கே
எங்கே இருந்து வருகிறது? தேவன் தாமே அதை நியமித்தார். பாம்பின் குரலை கேட்டு கீழ்ப்படிந்த ஆதி மனுஷன் அவர்கள் எவ்வளவு they came out of the covenant, they broke the covenant. உடன்படிக்கையை மீறினார் ஆதாம். ஓசியா புத்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வார்த்தை. அவர் சொல்லி இருக்கிறார், பிள்ளைகளே உங்கள் பெற்றாரை கனம் பண்ணுங்கள், honor them. உங்கள் வாழ்நாட்களில் நன்மை உண்டாகும் படிக்கும், உங்கள் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும் படிக்கும். அதி உயர்ந்த தேவன் உன்னை கற்பத்திலே உருவாக்கினவர் சொல்லுகிறார். 2 ஆசீர்வாதம் பவுல் சொன்னான். ஆசீர்வாதம் கூட்டப்பட்ட ஒரு கட்டளை 10 கட்டளையில் இது உன் வாழ்நாட்களில் நன்மை ஆசீர்வாதம் உண்டாகும்படிக்கு உன் நாட்கள் நீடித்திருக்கும் படிக்கும். அதாவது பாதி வழியிலே நீ சாகாதபடி அவர்களை கனம் பண்ணு, அவர்களை திட்டாதே, அவர்களை ஏசாதே. அவர்கள் குற்றம் செய்தாலும் நீ அவர்களை போட்டு திட்டவோ அது செய்வோ உனக்கு கொடுக்கப்படவில்லை. அதோடு ஒத்துப்போக தேவன் சொல்லவில்லை. நீ தாழ்மையாக அந்த பாவத்தில் இருந்து விலகி இருக்கப்படும். அவர்கள் கட்டிக்கொள்ற பாவமோ என்னமோ அல்லது ஒரு முண்டத்து இடத்திலே போகிறதுக்கு உன்னை போர்ஸ் பண்ணால் நீக்கப்பட வேண்டிய அவசியமில்லை. இன்றைக்கு இந்த கட்டளைகள் எல்லாமே சமுதாயம் எப்படியா இருக்கிற பாருங்க. உனக்கு பொது அறிவு இருக்கா? உனக்கு ஒரு நிதானமான அறிவு இருக்கா? இப்பத்திய வாலிபர் கூட்டம் எப்படி தெரியுது? அதுவும் இதோடு I'm talking about both boys and girls. I know they're going to get mad at me. It doesn't matter. அவர்கள் எவ்வளவு குழப்பமடைந்து நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கோபித்தாலும் அதை பற்றி ஒரு பிரச்சனை இல்லை. உண்மை பொய்யர்களை கிண்டிவிடும். உண்மை பொய்யர்களை கோபப்படுத்தும். உண்மை கள்ளர்கள் தங்களது செயல்கள் வெளிப்படுத்தப்படுகிறபடியினாலே அவர்கள் பல்லுகளை கடிப்பார்கள். இயேசுவா சொன்னார், உலகம் உங்களை பகைக்காது. உலகம் தன்னுடையதை நேசிக்கும். அது என்ன பகைக்கிறது? ஏனென்றால் அதனுடைய செயல்கள் எல்லாம் தீமையா இருக்கிறது என்று நான் கண்டிக்கிறேன். கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் வாழ்க்கை அதி உயர்ந்த தேவனும் மகனும் ஒரே ஆவி அவர்களுடைய வாஞ்சையும் விருப்பமும் அப்படியான வாழ்க்கை. ஒரே புராண மகனாக இயேசுவா பூமியிலே அந்த நேரம் பிறந்து 2000 வருஷங்களுக்கு முதல்ல listen, சகலத்துக்கு கீழ்ப்படிந்தார். ஈவன் தி பேப்டிசம் எல்லாம் நீதி சரிக்க வேண்டியதாக இருக்கிறது. இப்பொழுது விட்டுவிட யோவானுக்கு சொன்னார். அவன் சொன்னான், நான் தான் முட்டை எடுக்க வேண்டியது, நீ என்னிடத்தில் வாரி. அவர் எடுத்தார், கீழ்ப்படிந்தார். அது மட்டுமல்ல, அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிவு என்னது என்பதை கற்றுக்கொண்டார். மகனாகி இருந்தும் கீழ்ப்படிதல்
தவிர்க்கவே முடியாது. கீழ்ப்படிவு இல்லாத கிறிஸ்தவர்கள் நாங்கள் கிருபையின் காலம் என்று சொல்லி தங்களது இஷ்டப்படி எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் ஜீவிக்கிறவர்கள், நான் சொல்லுகிறது கேளுங்க, இது நியாய தீர்ப்பல்ல, இது குற்றப்படுத்துவதல்ல. அவர்கள் வைத்திருப்பது பிழையான ஒரு இயேசுவா. அவர்கள் வைத்திருப்பது இயேசு, நாட் இயேசுவா. அதுவும் ஏழுமுகத்தின் இயேசு. The spirit of anti-Messiah, அது கீழ்ப்படியாது. அந்த கிறிஸ்துவின் ஆவி கீழ்ப்படியாது. அந்த கிறிஸ்து என்று சொன்னால் கிறிஸ்துவை போல வெளியிலே நட்டிக்கும் ஒரு ஆள். அந்த ஆளுக்கு தெரியுமா? 99% தெரியாது. மனுஷனுக்கு சரியாய் தோன்றுகிற ஒரு வழி ஒன்று உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். அந்த கிறிஸ்துவின் ஆவியை உடைய வெள்ளக்காரனோ கருவலோ மஞ்சளோ பிரவுனோ இந்தியனோ ஸ்ரீலங்காவோ தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள் அவர்களுடைய மகன் இயேசுவின் ஆவியை உடையவர்களாய் இல்லை. மகன் இல்லை, வேறு ஒரு மகன் என்று நடிக்கும் ஒரு ஆவி. ஏனென்றால் மகன் இருந்தால் கட்டாயம் டேடியும் இருக்கத்தான் வேணும். மகனை உடையவன் டேடியை உடையவன். யார் அந்த கிறிஸ்துவின் ஆவி? மகனையும் டேடியையும் மறுதலிக்கிறவன். You know why John wrote all these things? அப்போஸ்தலர்களுக்குள்ளே John, son of Zebedee, செபதேவின் மகனாகிய அவருடைய சகோதரன் ஜேம்ஸ், அவன்தான் கடைசியாக நித்திரை அடைந்ததான். He lived for a long time. இது உங்களுக்கு சும்மா அவர்தான் என்று சொல்லவில்லை. அது ஜீசஸ் நாசரேத்தில் வந்த அந்த பாத்திரத்துக்கு வந்த அவனை கொல்ல பார்த்தார்கள், கொல்ல முடியவில்லை. கொதி எண்ணெய்க்குள்ளே தூக்கி எறிந்தார்கள், அப்படி ஒன்றும் நடக்கவில்லை. பஸ்போஸ்ங்கிற தீவிலே அவன் அநேக காலம் தனியாக விடப்பட்டான். லிசன், ஏறக்குறைய 90 AD மெஷியாவுக்கு பின், கிறிஸ்துவுக்கு பின் 90ஆம் ஆண்டு வரையிலே அவன் தன்னுடைய நிருபங்களை எழுதினான் என்று சொல்லி சரித்திரம் கூறுகிறது. நாம் லிசன், அந்த நேரத்திலேயே பிழையான ஒரு இயேசுவாய் நடிக்கிற ஒரு அந்த கிறிஸ்துவின் ஆவி ஆக்களுக்குள்ளே பூந்திருக்கு. அந்த நேரம் சோதரக்குரிய 1900, அதுக்கு கூட 1950 வருஷங்களுக்கு முன்பாக the corruption and the deception has already begun. அந்த நேரம் இவைகள் உங்களுக்கு தெரிய வேணும். விசுவாசத்தில் நிலைத்திருக்க பிழையான ஒரு இயேசுவின் ஆவியை கொண்டவர்கள் கீழ்ப்படி மாட்டார்கள். தயவு கிருபை என்கிற தப்பான ஒரு வஞ்சிக்கப்பட்ட போதனையினாலே
வஞ்சிக்கப்பட்டு பிசாசு இவர்களை கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டியதில்லை என்கிற ஒரு வாழ்க்கையிலே வழி நடத்துகிறது. இன்று வரை நான் நினைத்தது பல வருஷங்களாக இவங்கள் பிளவிட மாட்டாங்க, இவங்களை ஆழமா, உண்மையை சொல்லுகிறேன், ஆழமாய் படிக்கிறவர்கள் அத்தனை 4, 5 வருஷம் 10 வருஷம் அந்த செமினரி, இந்த செமினரி, அந்த பைபிள் காலேஜ், ஒரு பைபிள் காலேஜ் முடிஞ்சுதா, மற்ற பைபிள் காலேஜ் 5 வருஷம் அது முடிஞ்சுதா, இன்னும் ஒரு பைபிள், ஒவ்வொன்றுக்கும் ஒரு பட்டம், பேச்சுலர் ஆஃப் தியாலஜி, டாக்டர் ஆஃப் டிவினிட்டி, மாஸ்டர் ஆஃப் தியாலஜி, இப்படி படிச்சு கொண்டு போகும். அது போக உங்களுக்கு எனக்கு தெரியும், நாங்க அப்படியா நாங்க படிக்கவில்லை. உண்மை அது பார்த்தால் நான் இயேசுவின் சொற்களை நான் சீரியஸாக எடுக்கவில்லை. கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் தேவன் தம்முடைய ரகசியத்தை மறைத்து பாலர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அது அவருடைய சித்தமாக இருந்தது. லூக்கா 10ஆம் அதிகாரம். So he will reveal. பெரிய பெரிய பண்டிதர்கள், பைபிள் ஸ்காலர்ஸ், scribes like Nicodemus தேவாலயத்தில் இருந்தார்கள், நன்றாய் படித்தவர்கள், லாவை படித்தவர்கள். லா என்று சொன்னால் the commandments, the law of Elohim அவர்களுக்கு போய் விளங்கப்படுத்தவில்லை. யெஷுவா அவர்களுக்கு ரகசியங்களை விளங்கப்படுத்தவில்லை. மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறான் பீட்டர், வலை போடுற ஒரு மனுஷன் மீனை பிடிக்க. ஜான் சேம் திங். இன்றைக்கும் எனக்கு நான் அடிக்கடி கடற்கரையை போய் பேரிக்கலோ தனியா ஜெபம் பண்ண படிக்க கூட்டமாக போய் கூட்டமாக சேர்ந்து ஜெபம் பண்ணுவது அந்த நேரம் எங்களுடைய வழக்கம். This is Bariklo Beach and அதில் இருக்கும் மீனவர்கள் அவர்களுடைய உடுப்பையும் அவர்கள் பேசுகிற பேச்சுக்களையும் அவர்கள் எந்த நேரமும் கடலை பார்த்து கொண்டிருக்கிறது. சில சின்ன குடிசைகளில் இருந்து நான் பார்த்திருக்கிறேன். So when I think about Peter, இதுக்கு முதல்ல நீங்கள் கண்டீர்கள், இப்படியான ஒரு மனுஷன் முதலாம் பீட்டர் முதல் நிருபம், 2ஆம் பீட்டர் 2வது அதில் உள்ள வசனங்களை எழுதலாமா? That's a miracle. You can't, right? டேடி மகனுமாக அந்த வேத வாக்கியங்கள் அவனுக்கு கூறப்பட்டு வழிநடத்தப்பட்டு அதை எழுதி வைத்திருக்கிறான். யேசுவா யாருங்கிற வெளிப்படுத்துதலை பெற்ற மனுஷன். You are the Messiah. ஜீவனுள்ள தேவனின் மகன். Messiah must be the son of Elohim. The Messiah should be King Raja.
ஆவி உலகுக்கு பெரும்பாலான கிறிஸ்தவர்களை வஞ்சித்து பிடித்து தங்கள் சொந்த ஜீவியத்திலே போகிறார்கள். கட்டளைகள் நமக்கு அல்ல, அது இஸ்ராயலுக்கு. நான் ஏற்கனவே சொன்னபடி உலக பிரசித்தி பெற்ற கிறிஸ்தவர்களிடத்திலே இந்த மனுஷன் the black preacher and teacher is the 10 commandments. Oh, it's done away on the cross. It's we don't have to. நாங்கள் அவைகளுக்கு படி தேவையில்லை. Check up in the YouTube whether what I say is right or wrong. கேள்விப்பட்டதை சொல்லுகிறேன், நான் குற்றப்படுத்தவில்லை. ஏதோ மற்ற கட்டளைகளுக்கு எல்லாம் கீழ்படுகிற மாதிரி நியாயம் தீர்க்க கூடாது என்று அது ஒன்று தான் மண்டையில போய் விழுந்திருக்குது. சரியான அடிப்படையிலே சரியான அஸ்திவாரத்திலே நீதியான நியாயத்தை போய் நாங்கள் செலுத்தலாம். The word judges. எப்பொழுதும் அவர்கள் வந்து கேள்வி கேட்ட நேரம் all these I noted it when I was reading the Bible. ஆரம்பத்திலே பைபிளை நாம் வாசிக்கும் நேரத்திலே இயேசுவா அடிக்கடி 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 பரிசேயர்கிட்ட கேட்ட அவர் வந்து கேள்வி வைப்பார்கள். எப்படி வாசித்தீர்கள்? வேதவாக்கியங்களை எப்படி வாசித்தீர்கள்? He will always go to the scriptures. இதனால் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஏற்கனவே கூறப்பட்டது, இந்த வார்த்தையின்படி பேசாவிட்டால் அவர்களுக்குள்ளே விடிய காலத்தின் வெளிச்சம் இல்லை. Speak according to the revealed word. தேவனாலே வெளியரங்கமாக கூறப்பட்டு எழுதப்பட்ட வாக்கியங்களை பெற்று விலகப்படாது. அதுக்குள்ளதான் எந்த தீர்க்க தரிசனமும் அடங்க வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ பேர் தங்களை தீர்க்க தரிசிகள் என்று சொல்லிக்கொள்ள, ஆண்களும் தான் பெண்களும் தான். In Christianity, yeah, actually among the Jews, the rabbis, I never see, there are preachers, teachers, I never see one person saying I'm a prophet. No. அவர்கள் சொல்லலாம். கணக்கு தேவையில்லை. பூமிக்கு அனுப்பப்பட்ட அவருடைய மகன் வார்த்தை, அவர் வந்து ஏறக்குறைய 33 வருஷம் ஊழியத்திலே எங்கேயாவது ஒரு இடத்திலே எனக்கு காண்பி நான் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லியிருக்கிறாரா என்பதை இதிலே காண்பி. இதுக்கு அவர் வருவதற்கு முன்பதாக மோசேயோடு அவர் பேசி, உன் சகோதரர்களிடத்தில் இருந்து ஒரு தீர்க்கதரிசியை நான் எழுப்புவேன், பாகவம் 18:18, அவருடைய வாயிலை என் வார்த்தைகளை போடுவேன், அவருடைய வார்த்தைக்கு
வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவனை எழுமுகம் போட்டிருக்கிறான், விசாரிப்பேன் என்று. I will judge. ஆனால் பீட்டர் பெந்தெகோஸ்தேக்கு பிறகு அப்போஸ்தலர் 3:23, 22, 23 அவருடைய வார்த்தைக்கு கேட்காதவன் கீழ்ப்படியாதவனை நிர்மூலமாக்குவேன். நிர்மூலமாக்குவேன், ஜனத்திலே இராதபடிக்கு. பெரிய ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புவேன். I should, many times it came to me to prepare a message. Yeshua the prophet, the prophet. ஒரு தடவை அவர் நான் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லவில்லை. யோவான் இடத்தில் வந்து கேட்டார்கள், who are you? John the Baptist. Are you Elijah? No, I'm not. Are you Jeremiah? No. Are you the prophet? They asked, never are you a prophet. நீ ஒரு தீர்க்கதரிசியா? நோ, அவர்கள் கேட்டது நீ தீர்க்கதரிசியா, அதாவது மோசே மூலமாக கூறப்பட்ட அந்த தீர்க்கதரிசி யார்? இயேசுவா. So in other words they are asking, are you the Messiah, the prophet? He said no. Then he said, I am the voice. வனாந்தரத்திலே கேட்கும் அந்த குரல், யாவையின் வழியை செவையாக்குங்கள், நேராக்குங்கள். And John the Baptist குறித்து இயேசுவா அவன் மாஸ்டர் சாட்சி கொடுக்கும் நேரத்தில் அவன் பிரசன்ல அந்த நேரம் உங்களுக்கு தெரியும். அவன் கேட்டிருந்தவன் 2 பேரை அனுப்பி வர இருக்கிறவன் நீதானா அல்லது வேறு யாருக்கு நான் காத்திருக்க விட மாட்டேன். அவர் கொடுத்து மறுமொழி கொடுத்து அந்த 2 சிஷ்யர்களையும் அனுப்பி போட்டு அவர் கேட்டது, what did you go out to see? வனாந்தரத்தில் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய ஆடை அணிந்த மனுஷர்களையா? நான் என்ன சொல்ல வருகிறேன்? Did you go out to see a prophet? Yes. பெண்களுக்குள்ளே பிறந்ததிலே பெரிய ஒரு தீர்க்கதரிசி அவன் மாதிரி யாரும் இல்லை. ஜான் சொன்னான், I am a prophet. இப்ப கிறிஸ்தவத்திலே இலங்கை, இந்தியா, இன்னும் பல இடங்களிலே தமிழில் வார்த்தை கொடுக்கிறவர்களோ யாரோ அல்லது வேறு பாஷையிலே they say I am a prophet. Watch out. இந்த வருஷத்துக்கான செய்தி, வரப்போற வருஷத்துக்கான செய்தி, வரப்போற காரியங்களை இயேசு எனக்கு காண்பித்தார். வார்த்தை தெரிந்தவர்களுக்கு இதெல்லாம் பூச்சாண்டிய விளையாட்டு. கள்ள தீர்க்கதரிசிகள் அந்த நேரம் இருந்தார்கள், இப்பவும் இருப்பார்கள். கள்ள போதகர்கள் உங்களுக்குள்ளே இருப்பார்கள். Everything has been warned. So let me come back to all those people who are not going to obey. தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் நாங்கள் கிருபையின் காலம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் யார் தெரியுமா? அக்கிரமக்காரர்கள்.
they are following the spirit of anti-Messiah. அந்த கிறிஸ்துவின் ஆவியை உள்ளே உடையவர்களாய் இப்படிப்பட்டவர்கள் லிசன் இடையிலே சடுதியாக பிரிந்து போவார்கள். யோவான் சொன்னான், நம்முடையவர்களாய் அவர்கள் இருந்திருந்தால் நம்மோடு இருந்திருப்பார்கள். அவர்கள் நம்முடையவர்கள் அல்ல என்பதை காண்பிக்க அவர்கள் இடையிலே பிரிந்து போனார்கள். பிரிந்து போய் சும்மா இருப்பார்களா? இல்லை. அவர்களின் ஊழியம் சுரண்டல், மற்றவர்களை சுரண்டுவது. யோசிக்கலாம், நான் முன்பு இப்படி பேசவில்லை. நான் முன்பு பேசவில்லை. 2021 ஏப்ரல். The light increases for the righteous. நீதிமான்களுக்கு, அதாவது வார்த்தையை பிடித்துக் கொண்டு முன்னே விடாமுயற்சியோடு ஓடுகிறவர்களுக்கு வெளிச்சம் பெருகிக் கொண்டே போகும். இப்படிப்பட்டவர்கள்தான் தாங்கள் மெய்யான கிறிஸ்தவர்கள் என்று நினைத்து தயவிலே ஜீவிக்கிறார்கள் என்று நினைத்து செத்த கிரிகளை ஏதாவது செய்து கொண்டு வெளியான மக்களுக்கு தங்களை மெய்ப்பர் ஒப்புதவர் ஆக்கி கொண்டு அல்லது கிறிஸ்தவர்கள் என்று டாக்கிங் கிறிஸ்டியன்ஸ் அப்படி என்று சொல்லிக்கொண்டு இயேசுவை கொண்டு வந்த இந்த வழிகள், போதனைகள், ஆலோசனைகள், கட்டளைகள், விதிகள், ஒழுங்குகள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். I love that word. The Torah is the instruction of Elohim. அவர் நாங்கள் வெளிச்சத்திலே நடக்க ஒழுங்குமுறைகள், ஒழுங்கு விதிகள், இவைகள் பாரமானதல்ல. நேற்றுக்கு வடிவா நாங்கள் பார்த்தோம் இல்லவா? கீழ்ப்படிதலும் அன்பும் ஒன்றாக போகிறது. அப்ப இப்படியா இருக்கிறவர்கள் வஞ்சிக்கப்பட்டு அந்த கிறிஸ்துவின் ஆவியோட ஞாபகம் இருக்குதா? 2000 வருஷங்களுக்கு முதல்ல ஏறக்குறைய பால் சொன்னது, they are preaching a different gospel. The only gospel, the only good news is the coming kingdom of Yeshua, where Yeshua is the king. தேவனுடைய ராஜ்யத்தை விசுவாசித்து ஒப்பு கொடுக்கிறது என்றால், you believe that the kingdom is coming and Yeshua is the king. He is the king. ரட்சகர் அப்படியான்னு சொல்லியிருக்கான். அப்படி சொல்லிதான் பலருக்கு தெரியும். ரட்சகர் ராஜா இப்பொழுதும் ராஜாவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படி. எங்க ஒரு ராஜாங்கம் இருக்கிறது கட்டளை இல்லாமல்? Every kingdom has laws. Even the democratic government, they have laws. The worst government is democracy. The best is monarchy. எத்தனையோ நாடுகள் இன்றைக்கும் ராஜா. What about Oman? What about Saudi? What about Kuwait, Bahrain, Norway, Japan? They got one-man rule. Kingdoms, they may have constitutions. One man, one king.
எங்களுக்கு அது தெரியாது. A king is never voted for the position. ஒரு ராஜா ஜனங்களை தேர்ந்து செல்வதில்லை. பூமியை ஆளப்போகிற ராஜாவை தெரிவு செய்து சிங்காசனத்தில் ஏற்றி வைத்தது அதி உயர்ந்த தேவன் யெகோவா. டேவிட் இரண்டாவது பாடல்ல அப்படியே சொன்னான், I've already set my king already. It's over. Satan knows it's over. So you are a king. Pilate asked. நான் ராஜா என்று நீ சரியா சொன்னாய். இதற்காகவே பிறந்தேன். Are you not excited that Yeshua, the son of Elohim, your master and our master, is going to be the King of Kings, is going to rule the whole earth. அவருக்கு பின்னால போனவர்கள், அவரின் வாழ்க்கையை பிடித்துக் கொண்டவர்கள், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் அவரோடு கூட ஆளுகை செய்வார்கள். டாடி, நீர் எனக்கு கொடுத்த மகிமை நீர் எனக்கு தந்தவர்களுக்கு நான் கொடுத்தேன். அவர்களும் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே இருக்க நான் விரும்புகிறேன். யோகனான் 17. நேற்றைய தினத்திலே இப்ப அன்பும் கீழ்ப்படிவும் நாங்கள் கீழ்ப்படி வேணும் என்று சொல்றதுக்கு புவஞ்சி குமுறி காரியங்கள் உள்ளே இருந்து வெளியே வந்தால் அது ஒரு நல்ல அத்தாட்சி. நீ வேறு ஒரு இயேசுவை வைத்திருக்கிறாய். என் அன்பாய் இருக்கிறவன் அவனோ அவன் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவான். 14:10 யோகனான். ஒன்று காணும். So we'll stop where are we? உபாகமம் 11:13. நீங்கள் உங்கள் தேவனாகிய யெகோவாவின் இடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் அன்பு செலுத்தி அவரை பணிந்து கொள்ள நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால், அன்பு கூர்ந்து கீழ்ப்படிந்தால், முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் மனதோடும் முழு மனதோடும் அன்பு கூர்ந்து
கீழ்ப்படிந்தால் கேக்குறியா பிள்ளை? கீழ்ப்படிந்தால் இஸ் a covenant, உடன்படிக்கை. நீ உன்னுடைய தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயை சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் மழையை பெய்ய செய்து உங்கள் மிருகங்களுக்காக உன் வெளியிலே புல் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்றார். Now when I don't know about you, அவர் ஜனங்களை ஆசீர்வதிக்க நேரம் he is thinking about the animals, okay? அவர்கள் வளர்க்கிற ஆடுகள் மாடுகள், and then he is thinking about their stomach. ஆடு மாடு அதுகள வயிற்றை யோசிக்கிற டாடி. ஓ, அதுகளுக்கு சாப்பாடு தேவை. நான் புல்லை முளைக்க பண்ணுவேன். அது வாரதுக்கு புல்லு சரியான நேரத்தில் அந்த மழை முன்மாறி பின்மாறி நான் கொடுப்பேன். மழை ஒரு ஆசீர்வாதம். நேற்றைய தினத்தில் மிக கடும் சூடான நாள் என்று அறை வைக்கப்பட்டிருந்தது. Drink plenty of water. நீங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள் என்றார். அவரில் அன்பு கூர்ந்து சும்மா இல்ல முழு இருதயத்தோடும் இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடி அவரில் முழு இருதயத்தோடு மனமத்தோடு பலத்தோடு அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால் that's a covenant. ஓகே, 22க்கு வருவோம். 22வது வார்த்தை உபாகமம் 11. நீங்கள் உங்கள் தேவனாகிய யெகோவாவின் இடத்தில் அன்பு செலுத்தி. Can you see how many times he is saying you must love the Lord your God, Jehovah. எலும்பும் அந்த பெரிய மறைஞ்சு போட்டான். வெள்ளக்காரன் லார்ட் லார்ட் ஒன்று போட்டு அவன் மறைஞ்சு போட்டான். யெகோவா, உங்கள் தேவனாகிய யெகோவா. கிறிஸ்தவர்களாக தெரிஞ்சது யெகோவாவின் சாட்சிகள். அப்படி ஒரு கூட்டம் இருக்கு, கிட்டையும் போயிறாங்க. எல்லாம் அறிவில்லாத காலத்திலே இருந்த காரியங்கள். அவப்படையான வேதத்தில் இல்லாத போது நீ அது இதை எடுத்தாது அதுகளை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. But they are believing in the kingdom to come. ராஜ்யம் வர எதிர்பார்க்கிறார்கள். They want a witness to Elohim. நீங்கள் உங்கள் தேவனாகிய யெகோவாவின் இடத்தில் அன்பு செலுத்தி அவருடைய வழிகளில் எல்லாம் நடந்து. அவருடைய வழிகள் கட்டளைகள், ஆலோசனைகள், நியாய பிரமாணங்கள், கற்பனைகள், விதிகள், ஒழுங்குகள், புத்திமதிகள்
எல்லாம் அதுதான் அவரது வழி. அவர் எல்லாம் சேர்ந்து அதை கற்பிக்க மகனை அனுப்பினார். அவர் என்ன சொன்னார்? I am the way, நானே வழி. ஏன்? அவரே வார்த்தை, அவரே வழி, அவரே ஆலோசனை, அவரே லிவிங் தோரா, ஜீவிக்கும் வார்த்தை. So he said, I am the way to the Father. அவருடைய வழிகளில் எல்லாம் நடந்து அவரை பற்றி கொண்டிருக்கும்படி, அவருடைய வழிகள், கட்டளைகள், ஆலோசனைகள், உண்மை, அதிலே நடப்பது அவரை பற்றி கொண்டிருக்க. ஓகே, அவரை பற்றி கொண்டிருக்கும்படி நான் உங்களுக்கு செய்வதற்கு கற்பிக்கிற இந்த கட்டளைகளை எல்லாம் கவனமாய் கை கொள்ளுவீர்களேயானால். அவன் என்ன போடுறான்? ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. அந்த சொல்லு அநேகமாக இலங்கை தமிழர்கள் பாவிக்கிறது இல்லை. இந்த கட்டளைகளை எல்லாம் கவனமாக கடைபிடித்தால், கவனமாக கீழ்ப்படிந்தால், யெகோவா உங்களுக்கு முன்பாக அந்த மக்களை எல்லாம் துரத்தி விடுவார். அதாவது எதிரிகள். உங்களை பார்க்கிலும் எண்ணிக்கையில் அதிகமும் பலத்ததுமான மக்களை நீங்கள் துரத்துவீர்கள். அவர்கள் மக்களை துரத்தினார்கள். பழைய உடன்படிக்கையிலே அவருடைய வழியின்படி நாங்கள் சிலுவைக்கு இங்காலே சித்திரவதை செய்யப்படும் இயேசுவின் மரத்துக்கு இந்த பக்கமாக ஜீவிக்கிறவர்கள் பேய்களை துரத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம், மக்களே அல்ல. அசுத்தாவிகளை, அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஓகே, இருபதாவது வார்த்தை 30ஆம் அதிகாரம் உபாகமம். எத்தனை தடவை இதுவரைக்கும் சொல்லிட்டார் பாருங்க. எத்தனையோ வார்த்தைகளை கொடுத்திருக்கிறேன். அன்பு செலுத்தி கீழ்ப்படிந்தால், நீங்கள் அன்பு செலுத்தி இந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால், நீங்கள் அன்பு செலுத்தி முழு இருதயத்தோடு முழு மனது பலத்தோடு நீங்கள் கவனமாய் கீழ்ப்படிந்தால், be diligent. That's what he's asking you, our daddy. முப்பது 20 உபாகம். The last verse, அந்த 30வது அதிகாரத்திலே, யெகோவா உன் தகப்பன்மாராகிய ஆபிரகாம், ஐசாக், ஜேக்கப் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு வாக்களித்து கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருக்கும்படி உங்கள் தேவனாகிய
யெகோவாவில் தொடங்கிட்டார். அன்பு செலுத்தி அவருடைய குரலுக்கு செவி கொடுத்து அவரை பற்றிக் கொள்வீர்களையாக. அவரே யெகோவா. உனக்கு வாழ்க்கையும் is your life. அவரே உனக்கு வாழ்க்கை. Yeshua was with him. இது பேசும் நேரத்தில் அவரும் டேடியும் யேசுவா என்ன சொன்னார்? வந்து நானே வழி, நானே வாழ்க்கை, நானே உண்மை. டேடி நம்முடைய வாழ்க்கை, டேடியின் மகனும் நம்முடைய வாழ்க்கை. ரெண்டு பேரும் ஒரே ஆவி, ஒன் ஹோலி ஸ்பிரிட். அவரே உனக்கு வாழ்க்கையும் நீண்ட ஆயுளுமானவர். அது அப்படி உனக்கு ஜீவனும் தீர்க்காசியு எத்தனை பேருக்கு விளங்கி இருக்கும்? தீர்க்காயுசு, தீர்க்க இதுல இருக்குது நீண்ட ஆயுசமானவர். இந்த நீண்ட ஆயுசுக்கு உங்களுக்கு நீண்ட ஆயுசு வரும்படிக்கு அநேகமாக நான் சரியில் தான் நினைக்கிறேன், பிள்ளையா நான் மன்னித்துக் கொள்வேன். அவர்கள் வாழ்த்துவது ஐ போன், meaning have long life. I born. I hope some teachers are listening and I am saying right. அவரே உனக்கு வாழ்க்கையும் நீண்ட ஆயுசமானவர். Wonderful, eh? Let's go to there's another scripture we missed. 30ஆம் அதிகாரத்தில் 16 பாருங்க. 7 கவனிக்க வேணும். How many times Daddy repeat பண்ணி இருக்கிறார். யேசுவா அவரது ஊழியத்தில் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், பூமியிலே எதை கட்டுவீர்களோ அது வானத்திலே கட்டப்பட்டு. There are certain things மறுபடியும் again I say to you. அது மாதிரி இப்ப 30:16 இருக்க பாருங்க. உபாகமம், நீ ஜீவித்து பெருகுவதற்கும் நீ சொந்தமாக்க போகிற தேசத்திலே உன் தேவனாகிய யெகோவா உன்னை ஆசீர்வதிப்பதற்கும் நீ உன் தேவனாகிய யெகோவாவில் அன்பு செலுத்தவும் வந்துட்டது. Loving Daddy, அன்பு செலுத்தவும் அவருடைய வழிகளில் நடக்கவும் அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் என்று கற்பிக்கிறேன் உனக்கு. எப்படி தோன்றுகிறது
Pharaoh. பார்வோனுக்கு கீழே 400 வருஷங்கள் சந்ததி சந்ததியாக ஜீவித்த ஜனங்களை பயங்கரமான விடுதலைகள் கொடுத்து அவர்களை வெளியிலே கொண்டு வருகிறார். அதிகம் தேவன் அவர் ஏற்கனவே செய்த உடன்படிக்கையின்படி ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு 400 வருஷங்கள் அவர்கள் அடிமைகளாக தங்களுக்கு தெரியாத ஒரு தேசத்தில் இருப்பார்கள். அதன் பிறகு நான் அவர்களை விடுவிப்பேன். Listen, அவர்கள் ஜீவித்தது தங்களுக்காக. அவர்கள் யெகோவாவை மறந்து போனார்கள். 400 வருஷங்கள் கடந்து போயிட்டது. எப்படியா ஜீவிக்க வேணும்? கட்டளைகள் ஒன்றுமே இல்லை. So he is deliverance, salvation. Oh, let me not start over there. ரட்சிப்புங்கிறது தொடர்பாக இருக்கும் ஒரு காரியம். அதுக்கு நாங்கள் பிறகு வருவோம். ரட்சிப்பு, விடுதலை, குணமாக்குதல், கட்டுகளை அவிழ்த்தல் எல்லாம் salvation. Listen, இவர்களை வெளியே கொண்டு வந்து இவர்களை தம்முடைய விதிகள், ஒழுங்குகள், போதனைகள், தம்முடைய ஆலோசனைகள் அதுக்கு கீழே கொண்டு வரணும். Is bringing them out. சுயநல வாழ்க்கையிலே இருந்து தேவன் இல்லாத நெருக்கமான ஐக்கிய உறவு இல்லாத சாப்பாடை செய்வோம் என்று சொல்லி சட்டிகளின் அருகே இருந்து சாப்பிட்ட நாட்களை நினைக்கிறோம். எங்கள் வெங்காயத்தை உள்ளியை நினைக்கிறோம். இவர்கள் வெளியே கொண்டு வந்து he has to train them, daddy, to walk by his laws, regulations, his instructions. வெளியே கொண்டு வந்து அவருடைய கட்டளை, கற்பனை, ஆலோசனை, வழிகள், புத்திமதிகளே நடக்க வெளியே கொண்டு வருகிறார். It's not an easy thing. மாம்சத்திலே ஜீவித்தவர்கள், சுயநல வாழ்க்கையிலே பிடிபட்டிருந்தவர்கள். The training starts. எங்கே கொண்டு போகிறார்? கானான், எகிப்து உலகம், பார்வோன் பிசாசு, மந்திரவாதிகள், பேய்கள், அசுத்தாவிகள் வெளியே வருகிறார்கள். அவர்களோடு சேர்ந்து உலகத்து கூட்டமும் வந்துட்டது வெளியே. அவங்களோட நல்ல ஐக்கியமாயிருந்த a mixed multitude came with them. அதுக்கெல்லாம் நாங்கள் பிறகு ரட்சிப்பை குறித்து படிக்கிற நேரத்தில் ரட்சிப்புங்கிறது முழு வஞ்சிப்பாக கிறிஸ்தவத்தினால் நம்பப்பட்டிருக்கிறது. அது படிக்க நேரத்தில் ஒன்றில் உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது உன்னுடைய செல்போனை அல்லது உன் டிவியை ஆஃப் பண்ணி போட்டு உன் பாட்டில் போக வேணும். ரெண்டத்தான் ஒன்று செய்ய வேணும். நீ பொய்யனா இருந்து இதை கேட்க முடியாது. The deliverance from Egypt entering Canaan is a picture of salvation and the coming kingdom. எகிப்திலே விடுதலை கொடுத்ததும் அவர்களை வழிநடத்தி வந்ததும் கானானுக்குள்ளே அடுத்த சந்ததி அவர்கள் போய் சேர்ந்ததும் எல்லாமே உலகத்தின் வாக்கையிலே இருந்து விடுதலை அடைந்து நாளாந்தம் விடுதலை அடைந்து நாளாந்தம் அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து முடிவிலே ராஜாவின் ராஜ்யத்துக்குள்ளே யேசுவா பிரவேசிப்பதற்கு நிழலாக எழுதப்பட்டிருக்கிறது. இவளை படிப்பிக்க மாட்டார்.
ஏன்னா அவர்களுக்கு அழைப்பு இல்லை. அவர்களுக்கு தேவை இப்போதைய ஆக்களுக்கு கொஞ்சம் வருமானம் தேவை. ஒரு 3, 4, 5 குடும்பம் இருந்தால் வருமானத்தை எடுத்துக்கொள்ளலாம். வீடு வீடா தெரிவார்கள். ஒன்றும் தெரியாத பெண்களை வஞ்சிக்கிறதுக்கு. It's all about, it's a shadow. ஒரு நிழல். வெளியாளை வந்து என்ன பண்ணினார்? சேனாயிலே உடன்படிக்கை. அவர் உடன்படிக்கை தேவன். You do this, I will do this. Listen, deliverance from Pharaoh free. I told you we will come to that later. இப்பொழுது கீழ்ப்படிய வேணும். இலவசமாய் விடுதலை பெற்றார்கள். அவர்களால் அந்த விடுதலையை பெற்றிருக்க முடியாது தங்கள் பலத்திலே. No. அவன் கடைசி மட்டும் விட்டிருக்க மாட்டான். அவர் கருத்தை உயர்த்தாமல். Until he sent Moses, let my people go. My people. அதென்ன? Listen, salvation begins. ரட்சிப்பு தொடங்கியது. அதோடு முடிந்ததா? நாம் you are to enter the kingdom. கானானுக்குள்ளே உள்ளே போக வேணும். போனார்களா? No. தேவன் தமக்கொண்டொரு ஜனத்தை அழைத்து அவர்களை விடுவித்து salvation. அதன் பின் வெளியே கொண்டு வந்து விசுவாசியாதவர்களை தண்டித்தார். நோ, அழித்தார். ஜூட் அப்படியாக எழுதி வைத்திருக்கிறான். இதை நீங்கள் மறக்க கூடாது. அவைகளை உங்களுக்கு ஞாபகமூட்ட விரும்புகிறேன் என்று எழுதியிருக்கிறான். மனம் திரும்ப. உண்மை இல்லாதவர்கள் மனம் திரும்ப முடியாது. உண்மையற்றவர்கள் உண்மையை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, அவருடைய தயவு இல்லாமல். So 16வது வார்த்தையிலும் அதை சொல்லுகிறார். அப்ப இந்த கட்டளைகள், கற்பனைகள், ஆலோசனைகள், வழிகள் அவர் சித்தம், எல்லாமே அவருடைய சித்தம் கற்பிக்கப்பட வேண்டும். இது காரியம் என்ன செய்கிற, ஜபிக்கிற என்றால் எங்க ஜபிக்கிற, எப்படி ஜபிக்கிறது, உபாசிக்கிறது எப்படி, ஒரு காணிக்கை, ஒரு தர்மம், அவருடைய ஏழைகளுக்கோ யாருக்கோ ஏதாவது கொடுக்க போறீண்டா என்ன செய்ய வேணும், ஒழுங்குகள், விதிகள். யாராவது தூஷணத்தால் பேசினால் என்ன செய்ய வேணும், மந்திரவாத ஜபம் பண்ணால் என்ன செய்ய வேணும், கேள்விப்பட்டால் பகவைகளை எல்லாவற்றையும் சொல்லி அனுப்பினார். டாடி யெஷுவாவுக்குள்ளே இருந்து
நெகமியாவின் புத்தகம் 1 பார்ப்போம். பரலோகத்தின் தேவனாகிய யெகோவாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கட்டளைகளுக்கு கைக்கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. இவர் மாறி போனாரா? நான் யெகோவா, நான் மாறாதவர் என்று சொல்லி இருக்கிறாரா? அதிவு என்ற தேவன் யார்? எங்களுக்கு டடியாக எப்படி இருக்கிறார்? அவருடைய குணாதிசயங்கள் என்ன, சுபாவம் என்ன பாருங்க, அறிஞ்சிருக்கிறது. உண்மையில் அன்பு கூர்ந்து உம்முடைய கட்டளைகளுக்கு கைக்கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையை, இதை செய்வீர்களானால் நான் இதை செய்வேன். உடன்படிக்கை. You do this, I will do this. அதிலும் அவர் இதை நீங்கள் கை கொண்டால் கட்டளைகளை என்று சொல்றது எங்களை ஆசீர்வதிக்க, எங்களுக்கு நன்மை உண்டாக, பிள்ளைகள் பெற்றாருக்கு கீழ்ப்படியது அவர்களுக்கு நன்மை உண்டாக. ஒரு தாழ்பனின் ஆசீர்வாதம் எவ்வளவு பயங்கரமான வல்லமை உள்ளது என்று கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது. They don't know, but the Jews know. யூதர்கள் அறிந்திருந்தார்கள். அதான் பிள்ளையான ஒரு வழியில போயிட்டு எப்படியோ அவன் அண்ணகாரன் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். ஜேக்கப் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. ஒரே தேவன், அவரை ஒரு வேறு தேவன் இல்லை. மகா பெரிய ரட்சிப்பின் திட்டத்தை பூமிக்கு ஆயத்தப்படுத்தினார். அவரும் மகனுமாக சேர்ந்து they had conversations together. அதுல ஒரு சம்பாஷணையிலே தான் டேவிடுக்கு உள்ளே கேட்டிருக்குது, யெகோவா என் அடோனாய் எஜமானை நோக்கி. 110வது பாடல் 1-2. The father talking to the son, and David heard it. Interesting, very interesting. டடி மகனும் எப்பொழுதும் ஒன்றாக. டடி அவரை தனியாக இருக்கப்படவில்லை. ஏன்? அவருடைய கட்டளைகளுக்கு எப்பொழுதும் அவர்கள் படித்தார். என்ன பின்சல்கள் என்று அவர் சொன்ன நேரம் என்ன சொல்லுகிறார்? Follow me as I obeyed the commandments of Daddy. You do that. நான் டடியின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தது போல் நீங்களும் அதை செய்யுங்க. அப்படி நான் கீழ்ப்படிந்து அவருடைய அன்பிலே நான் நிலைத்திருக்கிறேன். நீங்களும் அப்படியே செய்யுங்க என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து. நான் சொன்ன மாதிரி கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு இலவச பாவம் பெற்றதற்கு பின் அவர்களுக்கு இருக்கும் சந்தோஷம் நிறைவாகி கொண்டு போகும். அது வேத வாக்கியங்களின் உறுதி. The joy begin to increase.
இருந்து நிறைவாகி இன்னும் நிறைவாகி it becomes full. உங்கள் சந்தோஷம் நிறைவாகி இருக்கும்படிக்கு நான் இவைகளை சொல்லுகிறேன் என்று இயேசுவா சொன்னார். யோகனான் சொன்னான். Alright. இதோ பார்த்தீர்களா, நேர்மையாகவும் ஜபத்தில் ஏறெடுத்து எதை சொல்லுகிறான்? உண்மையிலே அன்பு கூர்ந்து கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு உமது உடன்படிக்கை நீர் தயவையும் காத்துக் கொள்ளுகிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவன். Let's go to Daniel chapter 9. தானியேலின் புத்தகம் டேனியல் 9ஆம் அதிகாரம். நாலாவது வார்த்தை. Now he is interceding for Israel. இஸ்ரவேலுக்காக அவன் பரிந்து பேசி ஜெபம் பண்ணுகிறான். உங்களுக்கு தெரியும் அந்த அதிகாரத்தில் எப்படியாக கபிரியேல் ஜெபம் பண்ணின அந்த நாளிலே மறுமொழியை அனுப்ப இடையிலே பெர்ஷியா நாட்டு அதிபதியாக ஒரு பேய் இடையிலே கபிரியேலை பிடிச்சு வச்சு அதுக்கு பிறகு 21 நாளையால மயக்கல் வந்து அவனை விடுவித்து அவன் டேனியேலை வந்து சந்தித்தது ஏஞ்சல் கேப்ரியல். இதனுடைய ஆழங்கள் பல இருக்குது, மேலக்கெல்லாம் தெரியும். அவர் அனுப்பின ஒரு தூதனை இடையில போய் பிடிச்சு வைக்கிறேன். கேப்ரியல் வந்து சொல்லித்தான் டேனியலுக்கு தெரியும், பிரியமானவனே, நீ அவரை நோக்கி ஜெபம் பண்ண உன் கருத்தை ஏறெடுத்த முதலாம் நாளிலே நான் அனுப்பப்பட்டேன். எப்படி? Daddy never delays. அவர் நேர காலத்தை பின்ன வைக்க மாட்டார். இவைகள் எல்லாம் எங்களது அறிவுக்காகவும் நாங்கள் இவைகளின் நூடாக தெளிவடையவும் அதன்படி அந்தந்த சமயங்களிலே ஜபத்திலே யுத்தத்திலே வழிநடத்தப்படவும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்தவனாகிய யெகோவாவை நோக்கி வேண்டுதல் செய்து ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து எஜமானே எஜமானா உம்மில் அன்பு செலுத்தி உம்முடைய கட்டளைகள் கற்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. அதே பார்த்து பாவிச்சிருக்கிற மாதிரி அன்பு கூர்ந்து கட்டளைகளுக்கு படுகிறவர்களுக்கு உம்முடைய தயவையும் உம்முடைய உடன்படிக்கையும் வைத்துக் கொள்ளுகிற தேவன், பயங்கரமான தேவன். அன்பு கூர்ந்து உடன்படிக்கை கட்டளைகளை வைத்துக் கொள்கிறவர்கள். Where is Christianity? What has happened to the Christians? Oh, they got into
wrong doctrines of demons. Listen, யூதர்கள் அவர்களுடைய வார்த்தையும் தீர்க்கதரிசிகளும் இல்லாமல், அதுவும் யேசுவா இல்லாமல் கிறிஸ்டியானிட்டி இஸ் ஜீரோ. கிறிஸ்தவம் முட்டை. அவர்களிடத்தில் இருந்தான் தீர்க்கதரிசிகள், அவர்களிடத்தில் இருந்தான் தேவனுடைய வார்த்தை, ஆராதனைகள், உடன்படிக்கைகள், வாக்குத்தத்தங்கள். அவர்களிடத்திலே இருந்துதான் டேவிடின் வம்சத்திலே யேசுவா வந்தார். அவர்கள் எல்லாரும் சபிக்கப்பட்டவர்கள். இப்பொழுது புது இஸ்ரேல் வந்து கிறிஸ்தவ சபைகள் என்ன சுத்த வஞ்சிப்பும் பெருமையும். புறஜாதிகளின் இரக்கம் நிறைவேறும்படிக்கு கொஞ்ச காலத்துக்கு அவர்களை விட்டு இப்ப இதோட டீல் பண்ணி கொண்டிருக்கிறார். முன்கூட்டியே அறிந்த அவர் அழைத்த ஜனங்களை மறப்பாரா? நெவர். அவரது உடன்படிக்கை, the Bible says only Israel will be saved. அவர்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்ய பரிந்து பேச அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிள்ளைகளுக்காக யூ கேன் பி மேரிட், அன்மேரிட், ஊக்கமாக அவர்களுக்கு ஜெபம் பண்ண வேண்டும். ஆல்ரெடி ஸ்டில் the threatenings are going on. And now முன்னாலே இருந்து சவால் விட்டு சரியாக பயமுறுத்தி யுத்தம் பண்ண தயார் பண்ணி கொண்டது ஈரான். Against Israel. Yeah. We need to intercede for them. அவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. Interceding for Israel. அவர்களை தான் தெரிந்தெடுத்து இந்த வெளிச்சத்தை பூமிக்கு கொண்டு வர தேவன் திட்டமிட்டார் மகனோடு. ரட்சகரங்க வாரது யேசுவாங்கிற பேரே தேவனுடைய ரட்சிப்பு. யாஷுவா அன்பு கூர்ந்து கட்டளைகளை காத்துக் கொள்ளுகிறவர்கள், அன்பு கூர்ந்து கட்டளைகளை காத்துக் கொள்ளுகிறவர்கள். இது தொடர்பாக போய்கொண்டிருக்குது எல்லா இடத்திலும். யாத்திரை புத்தகத்திடுங்கள். இதுவரைக்கும் உண்மையை விரும்புகிறவர்கள் நீங்க அறிந்திருக்க வேண்டும், கட்டளைகள் இல்லாமல் போகவில்லை. 613 கட்டளைகள்ல அவர் கொடுத்தது ஒவ்வொன்றும் எல்லாமே கீழ்ப்படிய எங்களுக்கு தகுதியாக இருக்காது. பொம்பளைகளுக்கு கொடுத்த கட்டளைகள் இரத்த உதிர்வு நேரத்திலே மாதம் அதுபடி ஆண்கள் வைத்திருக்கிறது. ஆசாரியர்கள் அவர்களுக்கு கொடுத்த கட்டளைகள் அது அங்கே எருசலேமில் டெம்பிள் அந்த ஆராதனை நேரத்தில் என்ன உடுப்பு போடணும் என்ன அதுக்கு அப்படி நாங்கள் படிக்கிறது. பொது அறிவு தமிழ்ல சொல்ல போனா சும்மா கதைக்க கூடாது. அது அப்படி கீழ்படிகள் அது வாச்சா கொடுமையா அடிச்சா மோட்ட அப்படி நான் பேசுறது உனக்கு வழங்கும்படியாக கீழ்படிய வேண்டிய காரியங்கள் இருக்குது. பாம்பு சாப்பிடாத சொன்னவர் தான் தவளை சாப்பிடாது என்று பண்டி சாப்பிடாது என்று சொல்லி இருக்கிறார். உனக்கு கோபம் வருது என்ன நல்லா ருசி கண்டாய்
என்னத்துக்காக சொன்னார் என்று கொஞ்சம் யோசிக்கிறது இல்லாடி நாய் சாப்பிடுறது இல்லை என்ன பிரச்சனை கறிபொடி இல்லாட்டி ஒரு ரோட்டில் போனா பிடிச்சு கொண்டு வரல அது மட்டக்களப்பில் இலங்கையில் அடிச்ச புசி தேவன் கொடுத்தார் மட்டக்களப்பு தெருவிலே இதெல்லாம் பிழையான ஆவி உள்ளவர்களுக்குத்தான் உண்மை அறிய விரும்புகிறவர்களுக்கு தேவன் மனதை திறந்து கொடுப்பார் அடிச்சு புசி என்றது அதை வச்சுட்டு புசிய சாப்பிடலாம் அதே புசி அதுக்கு நான் இப்ப வரையில சாப்பாட்டு ஒழுங்குகள் சாப்பாட்டு கட்டளைகள் இருக்குது கற்பத்தில் உருவாக்கினவருக்கு ரத்தத்தை சரீரத்தில் போட்டவருக்கு குடலை படைச்சவருக்கு எது நல்லது எது கெட்டது தெரியாதா தாய் தகப்பன்மார் தங்கள் பிள்ளைகளுக்கு குழந்தைகளோ கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகளோ இந்த சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்று தெரியாதா கவனமாய் இருக்க மாட்டார்களா அது பேய்நிற்கிறே எந்த நேரமும் அவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாம எங்களுக்கு தண்டனை வேண்டி கொடுக்கிறது I think I told you once, better not say that anyway. Sometimes I might forget. ஒரு ஊழியக்காரனிடத்தில் ஒருவன் கேட்டான், can I eat pig, pork and still go to heaven? நான் பண்டி சாப்பிட்டு பர்வத்துக்கு போவேனா அவனுக்கு தெரியாது பர்வத்துக்கு யாரும் போறது இல்லைன்னு அதிகமான கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது நாங்கள் அவருக்கு பின்னால போகிறவர்கள் பூமியிலே தான் ஜீவிப்பார்கள் பூமியிலே தான் அரசாடுவார்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள் பலவதியால் இவர் கேட்டான் அவனுக்கு தெரியாதனமாக will I go to heaven if I eat pork நான் பண்டி சாப்பிட்டால் பரலோகத்துக்கு போவேனா and this servant of God said oh yeah you will go but you get there very soon அவன் சொன்னாரா ஓ நீ போவாய் ஆனா கெதியா போயிருவாய் well 20:6 உமது பேராலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் முன் தாப்பன்மாரோடும் தேசத்தினுடைய சகல மக்களோடும் பேசிய தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரர்களுக்கு செவி கொடாமல் போனோம். இவர்கள் சரியா கொஞ்ச நாளைக்கு பேசாம இருந்துட்டு வழி விலகி அங்காளியால போன டாடி என்ன செய்கிறார்
உடனடியாக சில தீர்க்கதரிசிகளை அனுப்புவார். அவர்கள் போய் அவர்களை எச்சரிப்பார்கள். Down, repent, turn this side. அந்த வழியாய் போக வேண்டாம். நியாய தீர்ப்பு, திரும்புங்கோ, மனம் திரும்புங்கோ. மனம் திரும்பினால் அவர்களுக்கு கிடைக்க போற ஆசீர்வாதத்தையும் சொன்னார்கள். He is a loving father. இரக்கமும் தயவும் உள்ள தகப்பன். ஐயோ, யேசுவாவின் டாடி உடனே அனுப்பிடுவார். அந்த வழியாய் போக வேண்டாம். அவைகள் தான் கட்டளைகள், அவைகள் தான் ஆலோசனைகள், அவைகள் தான் புத்திமதிகள், அவைகள் தான் உண்மை, அவைகள் தான் வழிகள். நீ ஏன் கோபப்பட பார்க்கிறாய்? யார போனா சரிக்கு உள்ள போவாய்? நாங்கள் பிரயாண வழிகளை எடுக்கும் பொழுது அல்லது அவர் மன்னிப்பார். அவருக்கு தெரியும் தானே, அவனை திருப்பலாம், அவனுக்கு வேத புத்தகம் பண்ணி கொடுக்கலாம், அவனை எப்படியுமாக எங்கட பக்கம் இழுக்கலாம், அவனுக்கு But God wants them. நீ தீர்க்கதரிசிகளை அனுப்பி உங்களை எச்சரித்து. Why? They are his people. அவர்கள் அவருடைய ஜனங்கள். அன்பு கூறுதலும் கீழ்ப்படிதலும். முதல்ல அன்பு கூறுதல். அன்பினாலே யேசுவை அனுப்பி பாவத்தின் தண்டனைகளை அவரது இரத்தத்தின் மூலமாய் நீக்கி போட்டார். அந்த வெளிச்சம் கிடைத்து மனம் திரும்பி அதை ரிசீவ் பண்ணாக்கள் கீழ்ப்படிவார்கள். இரத்தம் நிலையிலே பூசப்பட்டது. ஒன்றுமே அறியாத ஆடு அடிக்கப்பட்டது. இயேசுவுக்கு நிழலாக ஒவ்வொரு குடும்பமும் தங்கள் தங்கள் வீடுகளில் ஆக்களின் நம்பர் இலக்கத்துக்கு தக்கதாக ஒரு ஆடை எடுத்து செலிப்ரேஷன், முதலாவது பண்டிகை to celebrate. ஏழு பண்டிகைகள் கீழ்ப்படி மடிக்க சொன்னார். ஆனால் அறியாமையினால பலர் மற்றவர்கள் யேசுவின் ஆவி இல்லாமல் அந்த கிறிஸ்துவின் ஆவியை கொண்டவர்களாய் வெளியிலே கிறிஸ்தவர்கள், உள்ளே பயங்கர பேயின் பிரசன்னம், யேசுவை நடிக்கிற ஆவி. யேசுவா இப்படிப்பட்ட ஜனங்களை சந்தித்தார். பரிசேயர் சதுசேயர் அவர்கள் கொலைகார ஆவியை வைத்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் நாள்தோறும் வேத வாக்கியங்களை படித்து ஜனங்களை வழிநடத்தினார்கள். டடியையும் தெரியவில்லை, அது உயர்ந்த தேவன், மகனையும் தெரியவில்லை. அப்படி இருக்கலாமா? இருந்தார்கள். Why not? பூமிக்கு கீழே எதுவும் புதினமில்லை. அப்ப நடந்துதான் இப்பயும் நடக்குது. History repeats. புதுசா ஒரு ஃபேஷனும் இல்லை. முன்பு எல்லாம் போட்டார்கள். அன்பு கூறுதலும் கீழ்ப்படிதலும், அன்பு கூறுதலும் கீழ்ப்படிதலும் அவர்களுக்கு உடன்படிக்கையை காத்துக் கொள்கிறார். அப்படி என்னால் அந்த உடன்படிக்கையில இது 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 நான் செய்வேன் என்று சொன்னதை நிறைவேற்றுகிறார்.
அவரே எங்கள் வாழ்க்கை, அவரே எங்கள் கட்டளை. Yeshua is the living Torah. ஜீவிக்கும் வார்த்தை இயேசு கிறிஸ்து. இப்படியாய் இந்த ஒழுங்கலை இருப்பவர்கள், the chain, love and obedience, love and obedience, அன்பும் கீழ்ப்படிவும். இப்படிப்பட்டவர்கள் அவருடைய உடன்படிக்கையிலே அவர் சொன்ன பகுதியை அவர் நிறைவேற்ற தகுதியுள்ளவர்களாக இருக்கிறார்கள். இப்ப நாங்கள் பழைய உடன்படிக்கையில், அதாவது ஏற்கனவே யோதர்களுக்கு கொடுத்த கட்டளைகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்தோம். Now we will come to the New Testament, what was given through Yeshua. Yeshua மூலம் கொடுக்கப்பட்ட, அங்கே தீர்க்கதரிசிகள் மூலம் கொடுக்கப்பட்ட பயங்கரமான தேவனி, நீர் கொடுத்த கட்டளைகள் கற்பனைகள் எல்லாம் தீர்க்கதரிசிகளை அனுப்பி நாங்கள் கேட்காமல் போனோம். He is praying. Nehemiah is praying. Christianity has taken a different direction. How we are in the grace? Oh, we are free. You're not free. You will be free only when you obey. அப்படியாக ஜேம்ஸ் சொன்னான் 1:26 சுவாதீனமான சுவாதீனம். பலவீனம் கேள்விப்பட்டிருக்கிறேன். சுவாதீனம் சுதந்திரம் கொடுக்கிற, அதுல ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். அதை பார்த்துட்டு we will close up. James 1:26. What he says of the royal law, royal 1:25 ஜேம்ஸ், ஆனால் சுதந்திரம் கொடுக்கிற பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவன், கீழ்ப்படுகிறவன், கேட்கிறதை மறக்கிறவனாய் இல்லாமல் அதை செய்கிறவனாக இருப்பதுனா royal law. Royal law என்று தமிழ்ல அப்படி வரவில்லை. How to get that? The royal law of liberty. Chapter 1. Chapter 2 verse 8. இரண்டாம் அதிகாரம் எடுக்கும் 8. ஜேம்ஸ், உன்னிடத்தில் நீ அன்பு செலுத்துகிறது போல மற்றவனிடத்திலும் அன்பு செலுத்துவாக என்று வேதவாக்கியம் சொல்லுகிற கேள். ராஜரீக
கட்டளையை நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். என்ன கட்டளையாம்? ராஜரீக கட்டளை. ஏன் அப்படி? ராஜாவின் கட்டளை. ராஜரீக கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் ராஜா கொண்டு வருகிற ராஜ்யத்துக்கு உள்ளே எப்படி போகலாம்? ஏன் கோபம் வர வேணும்? நீ நினைக்கிறதெல்லாம் சரி, நீ இது வஞ்சிப்பான போதனையாக இருந்தால் நீ படிச்சு ஆராய்ந்து பார்த்து எனக்கு கொஞ்சம் சொல்லி தரலாமே. அன்பில்லையா? ஐயோ, பிள்ளையான வழியிலே போகுது ஒரு சகோதரன், நல்லா படிப்பிச்சு கொண்டு வந்தது 83 தொடக்கம். இப்பொழுதில்லை, பிள்ளையான வழியிலே போறது. ஆகையால் நான் டிவி பார்க்க மாட்டேன், ஆகையினாலே நான் செல்போனில் பார்க்க மாட்டேன். உனக்கு தெரிந்த போது நீ எனக்கு சொல்லித்தான். என்னில் அன்பு கூர்ந்தான். எனக்கு தெரிந்ததை நான் சொல்லுகிறேன். ராஜரீக கட்டளைகளா? ராயல் லா. இவன் சொல்றான் என்ன? அடிமைத்தனத்துக்கு உட்படுத்தும் கட்டளை. Brother, you have fell from grace. You fell. கிருபையிலே இது விழுந்தாய். வெள்ளக்காரன் சொல்றான். அதில் ஒருவன் தான் காலை ஆரம்பித்த நேரம் நான் சொன்னது 10 கட்டளையையும் சிறு வேலையிலிருந்து எடுத்து போட்டாராம். ஒரு அரசாங்கம் அப்படி செய்யட்டும். ஒரு இடத்துல அந்த 10 கட்டளைகளில் இருக்கிறது ஒன்றுமே இல்லை. இனிமேல் நீங்கள் அதுகளை எதையும் உடைக்கலாம். சில தேசங்களிலே அரசாங்கம் சொல்லுது பிள்ளைகளுக்கு அடிக்கப்படுது. Most of the countries in Europe and also I don't know about America but Canada, பிள்ளைகளை கம்பெடுத்து அடிக்க இயலாது, தண்டிக்க இயலாது. தண்டிக்க வேண்டிய நேரத்தில் உண்மை சிலர் கோபத்தில் பிள்ளையான விதமா தண்டித்து அப்படி இப்படி செய்த காரியங்கள் நடந்திருக்குது. அதை பற்றி இல்லை. அதனால ஒருவரையும் தண்டிக்க கூடாது என்று தன் பெரும்பை கையாளாதவன் தன் பிள்ளையை மறுக்கிறான். இல்லையா? என்ன கட்டளை சட்டம் கொண்டு வந்து பிள்ளைகளை தொடாதே. நியூசிலாந்து ஒருத்தன் சொன்னான், நீங்க இப்ப பிள்ளைகளை அடிக்காது என்று சொல்றா. அவன் வளர்ந்து அவன் ஏதாவது களவெடுத்தோன்னு உந்த பொல்லாத அவன் மண்டையை உடைக்கிறாய். நான் அடிச்சிருக்கலாமே அவனுக்கு இங்க பிறம்பால கதிரையில குந்தாத படிக்கு. அந்த நேரம் அவன் களவு செய்த நேரத்தில் காசையோ அல்லது எதையோ பொருளையோ யாரோ ஒரு ஜட்ஜிட்ட கேட்டதாம். அவன் வளர்ந்து அவன் அதை இது திருடுன்னு போட்டு போலீஸ்காரன் ரோட்டில் நிற்கிறோமா மண்டையில போடுறான். உடா தேவனுடைய கட்டளைகளை தள்ளி வச்சு சரி வராது. So love and obedience go together all the time. You obey because He first loved us and given us salvation. பார்வோனின் கையில் இருந்த விடுதலை இலவசமாய் கிடைத்தது.
அவரது உடன்படிக்கையை நிறைவேற்றினார், வெளியே கொண்டு வந்தார். இவர்கள் அவர்களை அன்பு கூர்ந்து நன்றியாக இருந்து கட்டளைகளுக்கு மோசே மூலமாக கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். என்ன செய்தார்கள்? மோறு பொறுத்தார்கள், அவரை சோதித்தார்கள், இன்னும் எல்லாம் செய்தார்கள், பாவங்களை விழுந்தார்கள். அவர் கட்டளைகளை கொடுக்கும் நேரத்திலே கீழே கண்டுகூட்டி உருவாயிற்று. கிறிஸ்தவர்களும் கண்டுகூட்டி திரியாக தேவன் என்கிற போதனை மூன்றாம் ஆள் என்று சொல்லி ஏற்படுத்திய ஒரு பரிசுத்த ஆவி என்று இன்று வரை அந்த ஆவி இருந்து பலரை வஞ்சிக்கிறது. பரிசுத்தாவி டேடியும் மகனும் இந்த வெளிச்சம் உனக்கு கிடைக்காவிட்டால் டேடியையும் மகனையும் உனக்கு தெரியாது. That's why யேசுவா சொன்னார், உங்கள் டேடியின் ஆவிதான் பரிசுத்தாவி. இன்னொரு இடத்திலே சொன்னார், உங்களுக்குள்ளாக பேசுகிறவர் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அந்த வார்த்தை லூக்கா 21 15. I will give you words. So that means He is the Holy Spirit. Daddy is the Holy Spirit. We have no two spirits. We have one Spirit. God bless you. We will see about God willing. இயேசுவா கொண்டு வந்த கட்டளைகள், கற்பனைகள், புத்திமதிகள், ஆலோசனைகள், அவைகளை பார்ப்போம். ஆலோசனை, புத்திமதிகள் எல்லாம் கொண்டு வந்தார். ஒருவன் உன்னை விருந்து கலைத்தால் முன் வரிசையில் இருக்காது, அந்த கதிரையில் உட்காராதிருப்பாயாக. அப்படி அவர் சொன்னேன். அப்புறம் உன்னை பின்னுக்கு கொண்டு போனா வெக்கமா இருக்கும். இதுக்கு கீழ்படுகிறது கஷ்டமா? பெருமை ஒன்று மேல. All right. Hope you understood the love and obedience. Receive the blessing of Reka, Yehovah is Reka. Yair Yehovah Panavireka Viguneka. He's the Yehovah Panavireka Vaizameka Shalom. யெகோவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கிருபையாய் இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் பேரில் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மேலும் உங்கள் பிள்ளைகள் மேலும் வந்து இறங்குவதாக. யெகோவாவின் பேரில். All right, God willing, we will continue tomorrow. நாளைய தினத்திலே சந்தோஷமாக இருங்கள். அவருடைய கட்டளைகளை அதை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து உண்மையை பற்றிக் கொள்ளுங்கள். தாழ்மையிலும் இரக்கத்திலும் நடந்து கொள்ளுங்கள். For all those who are outside of Sri Lanka and those who are here, God bless you. Bye for now.